இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான். பல் வலிக்கும் சரி, அதே மாரி சொத்தப்பல் இருக்கிறவங்களுக்கும் சரிங்க. வாழ்க்கையிலேயே எங்களுக்கு வந்து பல்வலி வரவே கூடாது, சொத்தப்பல் வந்து விழுகவே கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஹோம் ரெமெடிய வாரத்தில ஒரு 3 டைம் வந்து யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா எப்பவுமே அந்த ஈறுகள்ல வீக்கம், பல்லுல இருக்கிற அந்த பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு வராது. பல்லும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னைக்கு அதுக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, சீரகம். நம்ம எல்லாருடைய கிச்சன்ல இருக்கிற ஒரு சீரகம் தான். இத வந்து நீங்க நேச்சுரலா பொடியா கிடைச்சா வாங்கிக்கலாம். ஆனா நான் வந்து இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொடியா நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, லைட்டா வந்து இந்த மாரி ஒரு எல்லாமே தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சிருப்போம் இல்லையா? கொஞ்சமா இருக்கிறதுனால, இப்ப இதில போட்டுக்கலாம். போட்டுட்டு இது லைட்டா சூடு பண்ணிட்டு நம்ம இடிச்சு அத பொடியா எடுக்க போறோங்க. நீங்க சீரக பொடி இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஆனா இந்த மாரி நம்ம ரெடி பண்றப்போ, ஃப்ரெஷ்ஷா இருக்கிறப்போ ரிசல்ட் நல்லாருக்கும். அதுக்காக. நல்லா ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு, இத லைட்டா வறுத்து எடுத்துட்டு வந்துரலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லங்க. கொஞ்சம் சூடு ஏறுச்சு அப்டின்னா, கொஞ்சம் நம்ம இடிக்கிறப்ப அந்த பொடி வந்து நல்லா ஈஸியா கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால லைட்டா வறுபட்டா போதும். அந்த ஈரப்பதம் இல்லாம கொஞ்சம் மொறு மொறுன்னு ஆயிருச்சு அப்டின்னா, நம்ம இடிகள்ல போடுறப்ப நல்லா பொடியா கிடைக்கும். பாருங்க லைட்டா வறுத்து எடுத்தீங்கன்னா போதும். நம்ம கொஞ்சமா இருக்கிறனால இந்த மாரி சின்ன கரண்டியில போட்டுருக்கோம். நீங்க ஒரு கடாயில கூட வச்சு நீங்க வறுத்துக்கலாம். கரண்டியில தான் வறுக்கணும் அப்டின்னு அவசியம் இல்ல. ஒரு 1 நிமிஷம் வறுத்தீங்கன்னா, அந்த கலர் வந்து மாறும் பாருங்க. சீரகம் வந்து வறுபட்டுச்சுன்னா, அந்த கலர் லைட்டா மாறிரும். அப்போ வந்து நம்ம எடுத்துட்டு, பொடி பண்ணி, அது கூட நெறைய ஒரு 2, 3 பொருள நம்ம சேர்த்து, இத நீங்க விளக்குறப்ப நெறைய பேர்த்துக்கு வந்து இந்த பல் துர்நாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா, வாய் பேசுனாங்கன்னா பக்கத்துல நிக்கவே முடியாது. அந்த மாரி ஒரு பிரச்சனையெல்லாம் குடுக்கும். ரொம்பவுமே பக்கத்துல சொல்ல முடியாம நம்ம நின்னு பேசுவோம். நம்மளுக்கே தெரியாது. நம்ம வாய் வந்து இந்த அளவுக்கு ஒரு வாசம் வருதா அப்படின்ட்டு. இப்போ பாருங்க நல்லா வறுத்தாச்சு. கொஞ்சம் செவந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு ஆனத இப்ப எடுத்துறலாம். இந்த மாரி வந்து ஒரு இடிகள் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம வறுத்தத இதில கொட்டிக்கலாம். இப்ப இத வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே நுணுக்கி எடுத்தோம் அப்படின்னா, கொஞ்சம் பவுடர் மாரி ஆயிரும். கொஞ்சம் பவுடர் பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தேட் வந்து நம்ம ரெடி பண்றோம். நார்மலாவே நீங்க சீரக தண்ணிய வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, நல்லா வெயிட் லாஸ் ஆகலாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்க காலையில வெறும் வயித்துல 1 டம்ளர் குடிங்க. நைட் வந்து தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. சாப்பிட்டது ஜீரண சக்தி ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? நம்ம உடம்புல வந்து தேவையில்லாத கொழுப்புகள் வந்து சாப்பிட்ட செகண்ட்ல நின்னுக்கும். அந்த மாரியெல்லாம் நம்ம செரிமான பிரச்சனை வந்து இந்த சீரகம் வந்து ரொம்பவுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நைட் நீங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தூங்க போறப்ப, 1 டம்ளர் நல்லா ஒரு மைல்டான இத ஆற வச்சு வெதுவெதுப்பா அந்த சீரக தண்ணிய நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, நல்ல கொழுப்பெல்லாம் கரைஞ்சு, உடம்பும் நல்லா ஸ்லிம்மா இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா, நல்ல இளமையா வச்சிருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ரெமடின்னு கூட சொல்லலாம். இப்போ பாருங்க நல்லா சூப்பரா பவுடர் ஆயிருச்சு. இதே வந்து உங்களுக்கு நம்ம 1 டீஸ்பூன் போட்டோம். பாருங்க நல்லா வந்து பவுடர் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே போட்டு விளக்குறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். இதை சலிச்சு எடுத்துக்கலாம். இது லேசா நினைக்க வேண்டாங்க. இது வந்து நல்ல ஒரு 100% ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்கும். இத வந்து நீங்க அப்படியே லைட்டா அந்த பவுடர மட்டும் துருவி எடுத்துக்கலாம். இது அடுக்கு இதா இருக்கிறதுனால உங்களுக்கு விழுக மாட்டேங்குது பாருங்க. இப்போ நம்ம இந்த மாரி சல்லடை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது டபுள் இதா இருக்கிறதுனால கீழே விழுக மாட்டேங்குது. பாருங்க இப்போ இந்த சல்லடையில போடுறதுனால நம்மளுக்கு கரெக்ட்டா அந்த பொடி கிடைக்குது. ஏன்னா நம்ம பல்லு விளக்குறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும். இந்த மாரி பொடிய எடுத்துட்டோம் அப்படின்னா. இரும்பு வடிகட்டி இருந்துச்சுன்னா வச்சு சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து ஈஸியா நம்மளுக்கு அந்த சீரகத்தோட பவுடர் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா போதும். இப்போ மீதிய கூட நீங்க மறுபடியும் இடிச்சு கூட நீங்க பொடிய பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்க நம்ம வந்து நல்லா இடிச்சதெல்லாம் பொடியாயிருச்சு. கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு. வேணும்னா தேவைப்படுதுன்னா மறுபடியும் நீங்க இடிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 1 டீஸ்பூன் அளவு பொடி கிடச்சிருச்சு. இதே போதும் நம்மளுக்கு. பாருங்க இந்த மாரி பவுடரா இருக்கணும். இந்த மாரி பவுடரா இருக்கிறப்ப தான் நம்ம வந்து பல்லுல வந்து வைக்கிறப்போ விளக்குறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். இந்த மாரி வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணிக்கோங்க.
இப்போ அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா நம்ம பல் கரைகளை எத்தனை வருஷம் பல்லு கரையாக இருந்தாலும் சுத்தமாக வந்து அந்த கரையை ஃபுல்லாக எடுத்து கொடுக்கும். அதுக்கு ஒரு முக்கிய பிரச்சனை வந்து இது. சீரகம் வந்து பல் கூச்சம் வராது. நிறையா பேர் கேட்குறீங்க, அக்கா பல் கூச்சம் வருமாக்கா அப்படின்னு. பல் கூச்சம் கண்டிப்பாக வராது. அதே மாதிரி ஒரு லெமன் எடுத்துகிட்டு ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டிங்கன்னா போதும். ரொம்ப புளிய வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போ இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த பேக்கிங் சோடா மேலே நீங்கள் போடுறப்ப நல்லா நுரைய பொங்கி வரும் பாருங்கள். நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் விடுற மாதிரி இருந்ததுன்னா போதும். அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடியது ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் தூள். அவ்வளோதான். எப்போவுமே கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி வந்து மஞ்சளுக்கு அதிகமாக இருக்கும். அதில் வந்து ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல நுரை பொங்கி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது ஒரே ஒரு சிட்டிகை வந்து சால்ட் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஈர்கள் வீக்கமெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது அந்த ரத்த கசிவு மாதிரி சீழ்வடிகிறது, பல்வலி இருந்தாலே உங்களுக்கு அந்த ஈர் வந்து வீக்கங்கள் கொடுக்குறது, அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையெல்லாம் அதை சரி பண்ணக்கூடியது அந்த உப்புக்கு இருக்குதுங்க. அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்த இது வந்து நம்ம கரைகளை நீக்கக்கூடிய மஞ்சளும் பேக்கிங் சோடா, லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் எத்தனை வருஷ கரைகளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதை வந்து நீங்கள் சேர்த்து தேய்க்கிறப்ப ஒரு செகண்டில் உங்கள் கரைகள்லாம் வந்து நிறையா பேர் பீடி குடித்து கரை வரும், டீ குடித்து வரும், நிறையா பேர் புகழை போடுவாங்க. அப்புறம் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து ஆண்கள் பயன்படுத்தக்கூடியது தம்மு. இந்த பீடி குடிக்கிறதுனால தான் அதிகமாக வரும். லேடிஸுக்கு பொறுத்தளவு வெத்தலை போடுவாங்க இல்லையா, அதிகமாக வெத்தலை பாக்கு போடுறவங்க, டீ காஃபி அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி வந்து ரெடி பண்ணியாச்சு. நிறைய பேர் இப்படி வந்து விளக்கறதுக்கு எங்களுக்கு பிடிக்காதுக்கான்னு சொல்லுவீங்க. நான் வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு சேர்க்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது. இது கூட நீங்கள் பேஸ்ட்டை சேர்த்து நீங்கள் பல்ல விளக்கிட்டு வர்றப்போ ஒரு 2 நிமிஷம் விளக்கிட்டு நீங்கள் வாய் வந்து கொப்பளிச்சு பாருங்கள். உங்கள் வாயில் இருக்கிற துர்நாற்றம், அதுக்கப்புறம் அந்த கரைகள் இது எல்லாமே போயிடும். வாரத்தில் இது ஒரு 3 டைம் வந்து யூஸ் பண்ணுறப்ப ஒரே வாரத்தில் உங்கள் பல்லெல்லாம் நல்லா பளபளன்னு மாறி அந்த வாய் வீசுகிறதெல்லாம் அந்த சீரகம் வந்து சுத்தமாக அந்த துர்நாற்றத்தை சுத்தமாக எடுத்துரும். இதில் நீங்கள் முடிஞ்சால் புதினா இலை சாறு இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் ஒரு ட்ராப் வந்து இதில் விட்டுக்கலாம். புதினா வந்து இதில் சேர்க்குறப்ப இன்னுமே உங்கள் வாய் வந்து நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு ரெகுலராக நம்ம வந்து வாயை கொப்பளிக்கிறப்போ உப்பு தண்ணியில் வாயை வந்து காலையில் கொப்பளிச்சிடுங்க. வாரத்துக்கு ஒரு முறை வந்து நல்லெண்ணெயை வாயில் வச்சு கொப்பளிச்சு வாய் வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா வாய் துர்நாற்றம் வந்து சுத்தமாக வராது. பற்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதின்னு கூட சொல்லலாம். நம்ம சிரிக்காமல் பற்கள் தெரியாமல் பேசவே முடியாது. அதனால் பற்களை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கக்கூடியது நம்மளோட பொறுப்பு. இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாபர், ரெட் டாபர் இது தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் வந்து இந்த பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதே தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் எந்த பேஸ்ட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கோல்கேட் யூஸ் பண்ணால் கோல்கேட் சேர்த்துக்கோங்க. இப்போது இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்சிங் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நீங்கள் பல் துலக்கிறப்ப சுத்தமாக இது வந்து பல் கூச்சமெல்லாம் எதுவுமே வராது. 100% இது கேரண்டியாக நான் சொல்லுவேங்க. இது வந்து நம்ம சீரகத்தூளும் அந்த உப்பு, பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்துருக்கறனால உங்களுக்கு வந்து அதை சுத்தமாக வராது. இது வந்து செம்மையான ஒரு பாட்டி வைத்தியம்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடியது. அவ்வளோதான். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ பற்கள் எப்படி தேய்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நல்ல ஒரு கமன்னு ஒரு வாசனை வருங்க. ஏன்னா நம்ம சீரகம் சேர்த்துருக்கு இல்லையா, அந்த வாசனை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அது நம்ம வறுத்து பொடி பண்ணதுனால செம்ம ஒரு வாசனை. இதை வந்து நீங்கள் ப்ரஷ்ஷில் தான் தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் கையிலேயே தேய்க்கலாம். சரி, இப்போ எப்படி விளக்கலான்னு பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷில் தான் ப்ரஷ்ஷு பண்ண வேண்டியதில்லைங்க. நீங்கள் கையில் கூட வச்சு நல்லா தேய்க்கலாம். தேய்ச்சிட்டு நீங்கள் கழுவிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லா இதுலேயும் உங்களுக்கு ப்ரஷ்ஷு ஏன் அப்படின்னா, நம்ம வந்து சந்துகளில் உள்ளே வச்சு நல்லா ப்ரஷ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம ப்ரஷ்ஷில் வந்து தேய்க்கிறோம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காலையிலேயே பல் விளக்குறதுக்கே நான் இது ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி இது நான் விளக்குறதுலேயே இதில் தான் விளக்க போகிறேன். நீங்கள் பாருங்கள், பல் வந்து இன்னும் நான் விளக்கல. இப்போ இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி நான் விளக்க போகிறேன். பல் கூசுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கூசாது. இப்போ நம்ம ட்ரை பண்ணிடலாமா? ப்ரஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் நனைச்சிக்கோங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சமாக எடுத்து
கரைகள்லாம் எங்கே இருக்குதுன்னு வேண்டாம். நீங்கள் எல்லா பக்கமே கரை இருக்கிற பக்கம் நல்லா அழுத்தி தேய்ங்க. கரை இல்லாத பக்கம் கூட நீங்கள் தேய்க்கிறப்போ அந்த பிரச்சனை எதுவுமே வராது. நல்ல ஒரு அந்த சீரகத்தோட வாசம் வந்து செம்மையாக இருக்குது. இப்போ விளக்கிடலாமா? இப்போது நான் இப்போ விளக்குறேன் பார்த்தீங்களா? எல்லா சைடும் இந்த மாதிரி விட்டு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி நீங்கள் ஒரே பக்கம் இப்படி வச்சு தேய்க்கக்கூடாது. இப்போ நான் விளக்குற மெத்தடில் கரெக்டாக விளக்கிட்டு நீங்கள் வாய் கொப்பளிக்கிறப்ப ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ சொத்தப்பல் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த கடவாப்பல்ல தான் நம்மளுக்கு சொத்தப்பல் அதிகமாக இருக்கும். அது மேலே பாருங்கள், இப்படி வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அது உள்ளே போக போக அந்த லெமனும் பேக்கிங் சோடா இதுக்கு அந்த புழுக்கள் கிருமிகள் எது இருந்தாலும் வெளியே அடிச்சுட்டு வந்துடுங்க. நல்லா க்ளீன் பண்ணி உங்களுக்கு அந்த பல் வேதனைகளை உடனே வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இப்போ நம்ம ப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ கழுவிட்டு வந்துடுறேன். இப்போது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணாமல் இந்த இது தான் இன்றைக்கி காலையில் விளக்கியிருக்கேன். ஒரு துளி கூச்சம் இல்லை. வாய் வந்து எப்படி அப்படின்னா நல்ல ஒரு சீரகத்தோட வாசனையும் அந்த எலுமிச்சம்பழத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எத்தனை வயசானாலும் நம்ம பற்கள் வந்து கரைப்படாது. நல்ல ஒரு சூப்பராக நம்மளும் தான் எல்லா டீ, காஃபி எல்லாமே தான் குடிக்கிறோம். குடிக்காமல் இருக்க முடியாது. ஆனாலும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பற்கள் இந்த மாதிரி வந்து பராமரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸுக்கு அழகே வந்து பற்கள் தான். சிறுசு இப்படி நம்ம ஏதாவது சிரிக்கிறோம் அப்படின்னா அந்த பற்கள் வந்து அது பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து அது கூட ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு சிரிக்கக்கூட முடியாது. 4 பேர்த்துக்கு முன்னாடி இப்படி வந்து வேகமாக சிரிக்க முடியாமல் மௌனமாக அப்படி இருப்பாங்க. பற்களை காட்ட முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரே தீர்வு இது. சூப்பரான ஒரு பாட்டி வைத்தியம் தான். செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.